Discrete Mathematics, example 12.16. Construct truth table for P exclusive R Q, then conjunction P exclusive R negation Q. ஸோ இந்த கான்செப்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல நம்ம டேபிளில் ஒர்க் அவுட் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி. ஸோ இதில் P அண்ட் Q ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால PQ வரும்போது 4 rows வந்து நமக்கு வரும். So 2 variables 2 power 2 equal to 4 rows. So it has 4 rows. Next one இதில் ப்ராப்ளத்தில் பார்த்தோன்னா negation Q வேணும். So negation Q. First bracket P exclusive or Q. Then second one P exclusive or negation Q next bracket. Next இந்த ரெண்டு bracketையும் நம்ம என்ன பண்ணணும்னா conjunction யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷன்ஸையும் நம்ம டேபிளில் கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வேரியபிள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. PQ இருக்குது, வேறு எந்த வேரியபிள் இதில் இல்லை. அதனால் நமக்கு வந்து PQனா கண்டிப்பாக 2 வேரியபிள்ஸ். ஸோ 2 power 2 is equal to 4 rows இருக்கணும். 1 2 3 4 rows. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறது பார்த்தோம்னா நெகேஷன் Q. நெகேஷன் Q என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் Q. நெக்ஸ்ட் P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நெகேஷன் Qவோட அதை கம்பேர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் இந்த ரெண்டு வேல்யூஸுக்கும் கன்ஜங்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் லாஸ்ட் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் P Q. ஸோ இது என்ட்ரி பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெகேஷன் Q. Q உடைய ஆப்போசிட், நெகேஷன் ஆப்போசிட் சொன்னோம். இங்கே ட்ரூவாக இருந்தால் இது ஃபால்ஸ் ஆகிடும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. எகெயின் ட்ரூன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் இங்கே ட்ரூ வரும். நெக்ஸ்ட் P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் Q. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் உடைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சேம் என்ட்ரிஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், அதர்வைஸ் ட்ரூ ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு PQக்கு Pக்கும் Qவையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆர், இந்த PQவை கம்பேர் பண்ணுறோம். ட்ரூ அப்படின்னு வந்ததுன்னா ஃபால்ஸ் ஆகிடும். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆருடைய ஃபார்முலா சேம் என்ட்ரிஸ் இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் இருந்தால் ட்ரூ ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் ரெண்டுக்குமே ட்ரூ வேல்யூ, சேம் என்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ் ஆகிடும். The next one P exclusive or negation Q. இந்த Pங்கிற வேல்யூவை நெகேஷன் Qவோட கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் உடைய கான்செப்ட் என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னாலே சேம் என்ட்ரிஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். Pயையும் நெகேஷன் Qவையும் கம்பேர் பண்ணுறோம். சேம் என்ட்ரிஸ் இருந்தால் ஃபால்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ சேம் என்ட்ரிஸ் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டும் சேம் என்ட்ரிஸ் வர்றதுனால ஃபால்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இது ரெண்டும் சேம் என்ட்ரிஸ் வர்றதுனால ஃபால்ஸ் ஆகிடும். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் வர்றதுனால ட்ரூ ஆகிடும். அதே மாதிரி இதுவும் ஃபால்ஸ் ட்ரூன்னு ட்ரூ. த நெக்ஸ்ட் P எக்ஸ்க்ளூசிவ் Q கன்ஜங்ஷன் P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நெகேஷன் Q. இந்த ரெண்டு என்ட்ரிஸுக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் அதாவது நான் வந்து கேப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேப்பினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ட்ரூ மட்டும்தான் ட்ரூ, பாக்கி எல்லாம் ஃபால்ஸ். அப்போ இது ரெண்டில் ட்ரூ மட்டும்தான் ட்ரூ ஆகும். எங்கேயாவது ட்ரூ இருக்கான்னு பார்ப்போம், இல்லை. பாக்கி அப்போ எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு இதில் என்ன ஆகிடும்னா ஃபால்ஸ் ஆகிடும். ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.17. Establish the equivalence property P then Q equivalence to negation P disjunction Q. இந்த கப்பு மாதிரி கொடுத்துருக்கிறது நம்ம டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு PQ 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணுறோம். Q வந்து அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் நெகேஷன் P வேணும். நெகேஷன் Pனா Pனுடைய ஆப்போசிட். ஸோ இது ட்ரூன்னா இங்கே ஃபால்ஸ், எகெயின் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. The left hand side P then Q. P then Q, very important concept.
ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். பாக்கி என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு ட்ரூ வந்துடும். ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். அதர் என்ட்ரிஸ் பிகம்ஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ வந்தால் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் வந்து ட்ரூ. த நெக்ஸ்ட் ஒன் நெகேஷன் பி டிஸ்ஜங்ஷன் கியூ. கப் கொடுத்துருக்கு. நெகேஷன் பியோட கியூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஆர் யூஸ் பண்ணுறோம், கப் யூஸ் பண்ணுறோம். கப்பினுடைய கான்செப்ட் என்ன, ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இப்போ கம்பேர் பண்ண வேண்டியது நெகேஷன் பியையும் கியூவையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ். அப்போ எங்கே ஃபால்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். பாக்கி எல்லாமே நமக்கு என்ட்ரிஸ் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பி தென் கியூவையும் வேல்யூஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நெகேஷன் பி தென் டிஸ்ஜங்ஷன் கியூ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூவும் சேம் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ LHS is equal to RHS. So equivalence relation P then Q is equivalence to negation P disjunction Q. Verify. Next example 12.18. Establish the equivalence property connecting the biconditional with conditional. So conditional and biconditional ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். LHS RHS ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். ஸோ P is biconditional if and only if to Q is equivalent or identical to P then Q and conjunction Q then P. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 4 rows வரும். ஸோ சிமிலர்லி ட்ரூ, ஃபால்ஸ், then ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ P and Qவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டோன்னா எல்லா வேல்யூஸும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 4 rows இருந்தால் PQ 2 வேரியபிள் இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போட்டுக்கோங்க Pக்கு. Qக்கு ட்ரூ ஃபால்ஸ் போட்டால் வேல்யூஸ் எதுவும் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் P தென் Q. தென்னுடைய கான்செப்ட் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ ஆகிடும் எல்லாமே. ஸோ P தென் Q ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் ஃபால்ஸ், அதர் வேல்யூஸ் ட்ரூ. அதே மாதிரி Q தென் P. Qலேருந்து Pக்கு கம்பேர் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Qலேருந்து P. Qவில் ட்ரூவும் ஃபால்ஸும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், பாக்கி எல்லாம் ட்ரூ ஆகிடும். P தென் Q பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரூ, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். அப்போ அதே மாதிரி Qலேருந்து P கம்பேர் பண்ணுறோம். Qலேருந்து P கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், பாக்கி எல்லாம் ட்ரூ. நெக்ஸ்ட் P if and only if Q. if and only if ஓட கான்செப்ட் ரெண்டு சேம் என்ட்ரிஸாக இருந்தால் ட்ரூ, ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டு நெகட்டிவாக இருந்தாலும் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அப்போது PQ கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ, அதர்வைஸ் ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ LHS வேல்யூ P if and only if Q உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் ரைட் ஹேண்ட் சைடுக்கு இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண P தென் Qவையும் Q தென் P இந்த ரெண்டுக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு என்ட்ரிஸ் தான் ப்ராக்கெட்டில் ரைட் சைட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரிஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு என்ட்ரிஸுக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் அப்படின்னா ஹேட், கேப்புன்னு சொல்கிறோம். கேப்போடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ட்ரூ மட்டும்தான் ட்ரூ. ஸோ இது ரெண்டையும் ட்ரூ மட்டும்தான் ட்ரூ ஆகும். அதே மாதிரி இங்கே ட்ரூ இருக்கிறதுனால ட்ரூ ஆகிடும், அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த காலம் 5ஐயும் 6ஐயும் பாருங்கள். இது LHS, இது RHS. ரெண்டு வேல்யூஸும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ P if and only if Q is equivalence to P then Q conjunction Q then P. ஸோ இது ரெண்டு என்ட்ரிஸும் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.